எஸ் பிரேமி. ஹலோ 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 என்ன காது கேட்கலையா? கிட்ட வரட்டா? ஹலோ. ஆ கேக்குது கேக்குது. இப்ப கேக்குதா? பிரேமி வாழ்க வாழ்க. நான் தான் சிங்கப்பூர் மாணிக்கம் பிள்ளை. உன் மாமனார் பேசுறேன். என்னது என் மாமனாரா? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? நான் என்ன புள்ள, அந்த பழனி முருகனே முடிவு பண்ணிட்டாப்ல. உன் பேருக்கு அர்ச்சனை பண்ண பழனி கோயில்ல சித்த முந்தி முருகன் கழுத்துல இருந்து பூமால டப்புன்னு தட்டுல விழுந்துச்சு பாரு மியூசிக்கோட. என்ன மாதிரி சகுனம் பாத்தியா? ஹாப்பனிங்களா? இந்த பாரு, சென்னையில கல்யாண மண்டபம் எப்பெல்லாம் ஃப்ரீன்னு கூட நான் கேட்டு வச்சுட்டேன். உங்க 60ஆம் கல்யாணத்துக்கா? 60ஆம் கல்யாணமா? அதான் ஆய்போச்ச குழந்தை. என் மகன் குமரனுக்கும் பிரேமிக்கும் கல்யாணம். விட்டா பத்திரிகை கூட அடிச்சிருவீங்க போல இருக்கு. ஏன் அடிக்க மாட்டேனா? சிங்கப்பூர் போய் ஆஃப் செட்லயே அடிச்சு கொண்டாந்து லட்சக்கணக்கில் இந்தியாவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். பொண்ணு பேரை மட்டும் விட்டுட்டு அடிங்க, அப்புறமா ஃபில்அப் பண்ணிப்போம். வள்ளி, தெய்வானே, ருக்மணி அப்படின்னு யாரையாவது பார்த்து. விளையாடாத பிரேமி. நான் விளையாடுறேனா இல்ல நீங்க விளையாடுறீங்களா? இதோ பாருங்க மாமா. இப்ப சொல்லிட்டியே மாமான்னு. சார், நீங்க எங்க அம்மாவுக்கு ஒண்ணு விட்ட அண்ணன், அப்ப மாமா இல்லையா? இத பாருங்க சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. பெட் லாக் இஸ் பேட் லாக். என்னது என்னது? பெட் லாக் இஸ் பேட் லாக் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்னது பேட் லாக்கா? பேட் லாக். அது இங்கிலீஷுமா? அது நான் சொல்றேன் வள்ளுவர் வாக்கு, அதை கேட்டுக்க நீ. எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு. எப்படி வள்ளுவர் பின்னிட்டார் பாத்தியா? உலகத்தோடு ஒட்டி வாழ், அதான் சொல்லியிருக்காரு. பாரு பிரேமி, சும்மா பிடிக்காதெல்லாம் பிடிக்காத. உனக்கு தெரியுமா, மாமியார் பிரச்சனையே உனக்கு கிடையாது. தங்கம்னா அசல் சிங்கப்பூர் தங்கம் அவன். அப்புறம் கொழுந்தியா கிடையாது, நாத்தனாகாரி கிடையாது, பிக்கல் கிடையாது, பிடுங்கல் கிடையாது. கிடைக்குமா அதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு? அதெல்லாம் விடுங்க. உங்க புள்ள என்னை விட 10 மடங்கு அழகா இருப்பான்னு சொல்லியிருக்கீங்க. மேட்சிங்கா இருக்காது சார். அது என்ன பிரேமி பெரிய விஷயமா? அது என் புல்லாண்டானுக்கு மேக்கப் கீக்கப் போட்டு அழகை குறைச்சி உனக்கு மேட்சிங்கா பண்ணிட்டா போச்சு. சிங்கப்பூர்ல இல்லாத மேக்கப் மெட்டீரியலா? பாரு, சும்மா அதை இதை பேசிட்டு இருக்காத. முருகன் வள்ளி மாதிரி நீங்க 2 பேரும் மேட்சிங். ஆமா. அப்புறம் அவர் ஒரு தெய்வானையை தேடிட்டு போயிடுவாரு, அதான் பயமா இருக்கு. மூச்சு விடப்படாது, மூச்சு விடப்படாது. நானே சொல்லிக்க கூடாது. நான் வைரம்னா என் சம்சாரம் தங்கம், என் புள்ள வைடூரியம். நான் கோமேதகம், ஒரு நகைக்கடையை வச்சிடலாம். சார் என்ன விடுங்க, நானே ஒரு நல்ல மருமகளா பார்த்து உங்களுக்கு சொல்றேன். என்ன ரிடக்ஷன் இல்லையா? என்ன பிரேமி, உன்னை விட வேற யாரையா இருப்பா? நீ 1000ல் ஒருத்தி இல்லையா? நீ இந்த 1000ல் ஒருத்தி, 60,000ல் ஒருத்தி, இந்த கதையெல்லாம் வேண்டாம் சார். உனக்கு ஒரு கதை தெரியுமா புள்ள? என்ன கதை? தசரதருக்கு எத்தனை சம்சாரம்? 60,000 சம்சாரமா? நம்ப முடியாதபடி அப்படி ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமாலா, நீ கதையை கேளு. அவர் மனைவிங்கள்ல 59,999வது சம்சாரம் தசரதர்கிட்ட போய் கேட்டாலாம், நாதா என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாதா அப்படின்னு. தசரதர் சொன்னாராம், நீ 1000ல் ஒருத்தி கூட இல்லம்மா, 60,000ல் ஒருத்திம்மா அப்படின்னாராம். உச்சி கொழுந்து போச்சா அவளுக்கு? நல்லா இருக்கு சார் இந்த கதை. ஆம்பளைங்களுக்கு நல்ல சர்டிபிகேட். என் புள்ள அப்படிலாம் இல்ல தாயி, ராமநாட்டம் இருப்பான். உங்க புள்ள என்ன பார்க்கவே இல்லையே சார்? பார்க்கவே வேண்டாங்கிறேன். தாலி கட்டுறான்னா கட்டுவான். ஆமா, இந்த அப்பங்காரன் சொல்றான், என் புள்ள அருணாச்சலம் செய்யறான். அண்ணா வீட்டுல இருக்கேளா? வாசுகி
மறுபடியும் வந்துட்டியா? என்ன பார்த்த உடனே ஃபில்டர் தட்டக்கூடாது, காபி போட ஓடக்கூடாது. ஆமா. யாரு? ஜேம்ஸ் ஐயரா? நமஸ்காரம் அண்ணா. உள்ள இருக்க, வாருங்க. அண்ணா நமஸ்காரம். ஆயுசுவாய் உமக்கு. உம்மை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், பிரத்யட்சமா வந்து நிற்கிறீர். என்ன ஒரு நமக்குள்ள ஒரு டெலிபதி பார்த்தேளா? நீங்க என்ன சொல்லுங்க, we are made for each other as friends. அப்புறம் என்ன விஷயம்? பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிருந்தேன். பெருமாளை பார்த்த உடனே என் ஞாபகம் வந்திருக்குமே. ஆஞ்சநேயரை பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வருது. பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வாசுகி, இந்த பிரசாதத்தை வாங்கிக்குமா. வாசுகி வா, சேவிச்சுட்டு வாங்கிக்குமா. சேவிக்கலாமே, வயசுல பெரியவன் தானே. மாட்டியா? சரி பரவாயில்ல. நான் உங்களை சேவிச்சா என்ன சேவிச்ச மாதிரி இல்லையா? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? அந்த 4000த்துக்காக வந்திருக்கேன். புரியலையா? 4000 திவ்ய பிரபந்தம் புஸ்தகம் இருக்குன்னு சொன்னீரே ஓய், அதை வாங்கி போலான்னு வந்தேன். புஸ்தகத்தெல்லாம் தூசி தட்டி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் உள்ள. என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் தெரியுமா? உமக்கு தான் இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலயும் பாண்டித்யமாச்சே. உள்ள வந்து பாரு. அப்போ இன்னைக்கு 4000தோட போறேன். மாமி, மாமி இந்தாங்க சக்கரை பொங்கல். நீ தைப்பூசம் இல்லையா, நானே செஞ்சது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாசனை மூக்க தொலைக்கிறது. நீ பண்ணினா நிச்சயமா அது நன்னா தான் இருக்கும். கேட்கணுமா? நேத்துக்கு நான் உங்களை அண்ணா சாலையில பார்த்தேனே, ஒரு 4 மணி இருக்கும். அதுவா? என் கொல்லிக் ஒருத்தி வக்கீல், அவளை பார்க்க போயிருந்தேன். ஆஸ்துமாக்காக ஆஸ்திரேலியா போயிருந்தா. ஏன் ஆஸ்துமா இங்கேயே கிடைக்குமே? யாரு? பிரேமியா? ஆமா சார். நீ ஆமா சொல்ல வேண்டாம், உன் அவுட்டு சிரிப்பே சொல்லும். என்னம்மா இந்த பக்கம் வரதே இல்ல? ஐயோ, ஆபீஸ்ல ஒரே டைட் ஒர்க் சார். சரி உள்ளவா. நான் அப்புறமா வரேன், இப்ப கிளம்புறேன். எப்பேற்பட்ட புஸ்தகங்கள் தெரியுமா? என்னன்னா கன்னிமாரா லைப்ரரியே உள்ள வச்சிருக்கீர். அடாடாடாடா, எத்தனை புஸ்தகங்கள்! கலைவாணியே உங்க வீட்டுல குடியிருக்கிறாப்புல இருக்கே. கேட்ட குரல் மாதிரி இருக்கு. யாராவது வந்திருக்காங்களா? ஆமா, வந்திருக்காங்க. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். இந்த ஆடை பார்த்திருக்கவே முடியாது நீ. அப்படியா? அப்ப நான் கிளம்புறேன். ஐய் பிரேமி, இருமா. நீ இருந்தா கொஞ்சம் கம்பெனியா இருக்கும். என்ன எங்க கிளம்பிட்டே? தாகமா இருக்கு, கொஞ்சம் போய் வாட்டர் சாப்பிட்டு வந்துடுறேனே. வாசுகி கிட்ட சொன்னா கொண்டு வரா. இதுக்கு நீரே போகணும். வாசுகி, சாருக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொண்டாமா. பாவம் எதுக்கு ஓய், என்ன கை காரியமா இருக்காளோ அடுப்பங்கரையில. கொடுங்க, நான் கொண்டே கொடுத்துட்டு வரேன். வேண்டாமா, நானே கொடுத்துட்டு வரேன். நீ பார்க்க வேண்டாம் அந்த பாவி மனுஷன. சரி, நான் கிளம்புறேன். வேண்டாமா, இரு, நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ வாசுகி. ஏய், அவாய்ட் பண்ற வேலை வச்சுக்காத. கத்தாத. நாய எலும்பு துண்டால அடி. ஏன் கத்துது? அப்புறம் விஷம் ஒன்றும் இல்லையே வாட்டர்ல. உனக்கு தான் தெரியுமே கண்ணு. ஐபிசி செக்ஷன், தண்டனை, எவ்வளவு வருஷம், எவ்வளவு கல் உடைக்கணும் எல்லாம் தெரியுமே. கரதல பாடமா? எனக்கு அர்ஜென்ட்டா வேணும் 4000 திவ்ய பிரபந்தம். இப்ப நீ தரல, கோர்ட்டுக்கு வந்து நிற்பேன். என்ன கேஸ் போடுவியா? ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். போடு, கோர்ட்ல பார்த்துக்குவோம். அவ்வளோ தைரியமா உனக்கு? இது என்ன லண்டன் தைரியமா? அப்போ இந்த லண்டன் வில்லத்தனம் எவ்வளோ தூரம் இருக்கு நினச்சிப்பாரு. தினம் கோர்ட்டுக்கு போய் நீ ஆர்கியூ பண்ணுற போதெல்லாம் கோர்ட்டில் வந்து நிற்பேன். கேபிஆர் படத்தில் ராபர்ட் டி நீரோ அந்த அட்வொகேட் வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கிறான் பார், அந்த மாதிரி வந்து நிற்பேன். என்னை பார்த்து தடுமாறுதி, வாயில் வார்த்தையே வராமல் இவர் ஆனர்னு மென்னு முழுங்குவேன். நீ ஆர்கியூ பண்ணுற கேஸ் எல்லாம் தோத்துக்கிட்டே வரும். அப்புறம் நீ போர்டு மாட்டின வெறும் வக்கீல் ஆயிடுவேன். ஐயோ, இங்க வாங்க, நான் இந்த புஸ்தகத்தை பாருங்க. வந்துட்டேன்னா நீ என்ன தண்ணி காட்டின, நான் ஒன்ன தண்ணி காட்டுவேன்.
கொண்டு வந்த சக்கரை பொங்கலை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு மூடி வச்சுட்டேன். நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருமா. ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, பேசின்னு இருக்கலாமே தான். ஆஃபீஸ் இருக்கே, நான் சாயந்தரமா வந்து பேசுகிறேன். சரி. பாருங்க, இது பாருங்க, என்ன அருமையான புஸ்தகம். பர்தஹரியோட நீதி சதகம், வாழ்க்கை நெறிமுறையெல்லாம் அள்ளி கொட்டிருக்கார். என்ன கிரந்தத்துல இருக்கு இருந்தா என்ன? ஆனா உன்னை கவனிச்சீரா, கிரந்தம்னு ஒரு பாஷை இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது பாத்தீரா. நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வாசுகி, யாரோ கெஸ்ட் வந்திருந்தாங்களே, போயாச்சா? நான் கிளம்புன நேரம் ஆச்சு, என்னை அனுப்பி வை. அதான் 4000 திவ்ய பிரபந்தம். தரமாட்டேன். என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன்ல. நீ வீண் வம்ப விலைக்கு வாங்குற, ராவணம் கிழிச்ச கோட்டை தாண்டுற. மாமி, பி கேர்ஃபுல். எதுக்காக முக்கியமா வந்தேனோ அதை மறந்தே போயிட்டேன். எனக்கு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் வேணும். 100 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம தமிழன் இருக்கானே, அவன் மாம்பழ சீசன்ல போய் கொய்யாப்பழம் தேடுவான், கொய்யாப்பழ சீசன்ல போய் மாம்பழம் தேடுவான். அது பிறவி குணம். பெரியாருக்கு போய் ஷேவிங் கிரீம் பிரசன்ட் பண்ணுவான், சோவுக்கு போய் நல்ல சீப்பா பிரசன்ட் பண்ணுவான். சார் நீங்க அண்ணா கூட்டலா, சார் கூப்பிடுற. சார் சார் நீங்க வந்து அண்ணா எனக்கு நேரம் சரியில்லை, நான் அப்படி உத்தரவு வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம்ண்ணா. இவதான் பிரேமி, இந்த ஹவுஸ் ஓனர், சிட்டி பேங்க்ல இருக்கா. அப்படியா? நான் பார்த்ததில்லை, சிட்டி பேங்க்கும் பார்த்ததில்லை. பிரேமி சார் யார் தெரியுமா? பாத்திருக்கேன், நல்ல ஞாபகம் இருக்கு. என்னையா? ஆமா சார், கீதாஞ்சலி ரூப் கார்டன் ரெஸ்டாரண்ட்ல. எந்த ஊர்ல இருக்கு? என்ன சார் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுறதே இல்லம்மா. சும்மாவாது டபாய்க்காதீங்க சார். டாட்டர்ஸ் டாட்டர்ஸ் அப்படின்னு கொழைய பேசிட்டு நானா மூக்க பிடிக்க தின்னுட்டு போதாத குறைக்க ஐஸ்கிரீமை வேற வரவழைச்சு அது வேறயா? பில்லை என் தலையில கட்டிட்டு போயிட்டீங்களே, என்ன மறந்து போயிட்டீங்களா? என்னன்னா அது போராத காலமா இருக்கு, வந்த இடத்துல இப்படி ஒரு அபாண்டம். எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கிரீக் அண்ட் லாட்டின் டு மீ. என்ன பிரேமி சாரை பத்தி இப்படிதான் சொல்ற? சார் யார் தெரியுமா? மோசஸ். மோசஸ். மோசஸ்ங்கிற பேர் உனக்கு எங்க கிடைச்சது? சார் யாரு தெரியுமா? JMS ஐயர். இல்ல சார், இவர் மோசஸ். அப்ப தாடி இருந்துச்சு, இப்ப இல்ல. தாடி இருக்கிறவாள்லாம் தாகூர் ஆயிடுவாளா, மீச வச்சவாள்லாம் பாரதி ஆயிடுவாளா? குழந்தை ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கா. நான் கிளம்புறேன், உத்தரவு வாங்கிக்கிறேன் நான். நில்லுங்க சார், இவர் மோசஸ் தான், ஆனா ஒரு மோசடி பேர் வழி. நான் நினைச்சேன், வரும்போதே பூனை குறுக்க போச்சு நினைச்சேன். இல்ல சார், இவரை நான் பார்த்திருக்கேன், லண்டன்ல இருந்ததா சொன்னாரு. இல்லம்மா, இவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தவர். நான் நெல்சன் மண்டேலாவுக்கு நான் பிஏவா இருந்தேனே, அவர் ஜெயில இருந்தப்போ அதையும் இருந்தார். அப்புறம் தமிழ் கவிதைலாம் பிச்சு உதறுவார். என்ன? ஆமாண்ணா, என்ன தெரியாத வரைக்கும் வேற என்னெல்லாமோ தான் நினைப்பாங்க. மணி, மரம் விழுந்தால் வேர் தெரியும், மனிதன் உடல் விழுந்தால் பேர் தெரியும். அது மட்டும் இல்லம்மா, குனிந்து நடந்தேன் கூன் என்றார்கள், நிமிர்ந்து நடந்தேன் திமிர் என்றார்கள். இதம்மா உலகம். எப்ப எழுதினேன் இந்த கவிதை? யோஜனை பண்ணி எழுதுவாளா இதெல்லாம்? எல்லாம் ஸ்பான்டேனியஸா இப்ப வருது, எக்ஸ்டம் போறா இவாளுக்குன்னு. பேபி, இன்னுமா சந்தேகம் தெரியல உனக்கு? ஐம் சாரி சார், நீங்க சொன்ன மாதிரி ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. மிஸ்டர் ஐயர், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். பரவாயில்ல குழந்தை, காய்க்கிற மரம் தானே கல்லடி படும். அப்ப நான் வரேன். நல்லா
ஐயர்வாள் குழந்தைய யாரோ ரொம்ப பாவி ஒருத்தன் நல்லா ஏமாத்திருக்கான் டீப்பா. அதான் நீரே அடிக்கடி சொல்லுவீர, ஏமாறுறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறதுக்கு ஆள் இருக்கத்தான் இருப்பான். அதே சிரிப்பு சார், அதே சிரிப்பு. என்ன ஏமாத்தின ஆளுக்கு இதே சிரிப்பு தான். டீசல் கார் ஸ்டார்ட் பண்ணாப்ல. ரொம்ப நல்லா இருக்க. அந்த ஆள் மூச்சு விட்ட மாதிரியே நானும் மூச்சு விடுறேன்னு சொல்லுவ போல இருக்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லாமா? நான் சிரிச்சது என்னமோ தப்பு தான். பிரேமி, இப்ப நீயே இருக்க, உன்ன மாதிரி சிரிக்க வரலாம் பிரேமி ஆயிட முடியுமா? உனக்குன்னு ஒரு தனி அவுட்டு சிரிப்பு. சிரிப்புக்கெல்லாம் அந்த ட்ரேட்மார்க்கா இருக்கு. பாரு, அவர் ஜேஎம்எஸ் ஐயர் தான். நம்பணும்னு தான் சார் பாக்குறேன், ஆனா நம்ப முடியல. என்ன பிரேமி, எவ்வளவு பெரிய மனுஷன் அவர். அவரை போய் உன்னை ஏமாத்தினவர்னு தப்பா நினைச்சுட்டு சின்ன மனுஷனாக்கிட்டிய. வெரி பேட், வெரி பேட், வெரி பேட், வெரி பேட். பரவாயில்ல விடுங்கண்ணா, எல்லாம் அப்படித்தான். பெரிய மனுஷனோ சின்ன மனுஷனோ எல்லாமே சப்ஜெக்டிவ் திங்கிங் தானே. இப்போ பெரிய பெரிய தலைவர்களை அவங்க நினைவா ₹1 தபால் தலையா போடுறாளே, பெரிய பெரிய தலைவரெல்லாம் எவ்வளவு சின்னதா ஆக்கிப்படுறா, ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு. அது மட்டுமா, சடக் 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 போஸ்ட் ஆஃபீஸில் முத்திரையா தலை மேல குத்தி தள்ளுறானே, அந்த தலைக்கு சொந்தக்காரர் மட்டும் உயிரோடு இருந்து தன் தலை மேல முத்திரை குத்துறத பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவார் பாவம். அதே சிரிப்பு தான், அதே சிரிப்பு. இந்த பிரேமி, நீ இந்த ஆளு தான் பார்த்துருக்கேன். இந்த டீசல் சிரிப்புக்காரன் தானே? ஆமா, இந்த ஆள் ஒரு பெரிய ஃப்ராடு. உங்களுக்கு எப்படி தெரியும்? இது ஏன் நீங்க அந்த ஆள் முன்னால சொல்லல? வெளியில சொல்ல முடியாத நிலைமை. ஒரு புது கவிதை தன்னோடதுன்னு சொன்னானே, அது அவனோடது இல்ல, பா சத்தியமோகன்னு ஒரு கவிஞனோடது. நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். சர்வ சாதாரணமா மத்தவன் எழுதுனதெல்லாம் தான் எழுதுனதுன்னு சொல்லிக்குவான். இப்படி ஒரு ஃப்ராடு. இத பாரு பிரேமி, மறுபடியும் எங்கேயாவது இந்த ஆளை பார்த்த ஜாக்கிரதையாவே இரு. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இதே சிரிப்பு தான், இதே சிரிப்பு. இந்த ஆளை ஒரு நாளைக்கு கையும் களமா பிடிக்கிறேன் பாருங்க. என்ன டாடி நீங்க போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? என்னையா இதெல்லாம் பண்ணா என்ன கௌரவ குறைச்சலா? விளக்கு மாத்த கையில எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? என்னையா யாரையாவது அடிக்கவா கையில் எடுத்தேன்? ஒற்றை அடிக்கத்தானே கையில் எடுத்துருக்கிறேன். என்னல்ல 10 வயசுல நான் சிங்கப்பூர்ல செஞ்ச தொழில் தானே அது. செஞ்ச தொழிலை செய்யறதுல என்னையா தப்பு? இப்போ 1000 பேருக்கு தொழில் கொடுக்குறீங்க, நீங்க இதை செய்யணுமா? நான் செய்யறேன்ப்பா, விடுங்க. நீ செய்யக்கூடாதியா? நான் விளக்குமாத்தோட பிறந்தவன், நீ அப்படியா? நீ வெள்ளி கிண்ணத்தோட பிறந்தவன். மாணிக்கம் புள்ளனா சிங்கப்பூரே சல்யூட் அடிக்குது, உழைப்பால உயர்ந்தவர்னு. ஏன் சல்யூட் அடிக்குது? உழைச்சதுனால தானையா. அந்த சல்யூட் எனக்கு இல்லையா, அப்போ உழைப்புக்கு தான். நான் சுக்கா இருக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுக்க அம்மாவுக்கும் பழக்கம் இல்லை. உங்க அம்மா தங்கண்டா, தங்கம். கேள்வியே கேட்காத சம்சாரம். அதான் நான் முன்னுக்கு வந்தேன். எதிர்பேச்சு பேச தெரியாத ஒரு தங்கம். அதான் நான் இன்னும் ஏகபத்தினியா இருக்கேயா. இப்படி ரெடிமேடா எல்லா சௌகரியங்களோடையும் சென்னையில ஒரு வீடு கிடைச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா. அடிக்கடி வர வேண்டியிருக்கும்ல இனிமே. ஆமா, இந்த பிரேமி மேட்டர் என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? ஐயா, வயசுக்கு வந்துட்டா ரொம்ப நாள் சர்க்குலேஷன்லயே இருக்கக்கூடாதுயா. அப்புறம் ஆறுன கஞ்சி ஆயிடும். இன்னைக்கு பிரேமியோட பிறந்த நாள். மற்றவங்க பிறந்த நாளை தெரிஞ்சு வச்சுக்கிற மனுஷன் எப்பவுமே வாழ்க்கையில ஜெயிக்கிற மனுஷன். ஃபோன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு. உன் குரலை கேட்டு பிரேமி அசந்து போடும். அப்பா, இந்த பார், அப்பங்காரன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். ஹலோ, நான் மாப்பிள்ள பேசுறேங்க. உங்க மாமா புள்ள. உங்க காதுல மாப்பிள்ளன்னு விழுந்துச்சா? அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தாங்க. கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறேன்னு
என்ன சொல்லுது? கோச்சுக்காதீங்க, நீங்க ரொம்ப ஜோவியல் டைப்னு டாடி சொன்னாரு. நீங்க என்னடானா பாப் மியூசிக் மாதிரி டாப் பிச்சில் கத்துறீங்க. உன் புள்ளாண்டா வரப்போற மருமூ பிள்ளையோட பேசிட்டு இருக்கான் பார். பயங்கர தமாஷா பிரேமி பேசும்னு சொன்னல. அப்புறம் என்ன சொல்லிச்சு? We are made for each other. Don't worry அப்படின்னுச்சு. ஐயா வெய்யாலுமா பிரேமி எப்படி சொல்லிச்சா we are made for each other அப்படின்னு? எனக்கு டவுட்டாவே இருக்கு. டவுட்டே வேண்டாம். உங்க பிரேமி கிட்ட நான் பேசவே இல்லை. பின்ன யார்கிட்ட பேசுனேன்? ஒருத்தர்கிட்டையும் பேசலையே. இல்லையா, நான் தானே டெலிஃபோன் போட்டு கொடுத்தேன், அங்க ரிங் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஐயா ரிங் போகும்போதே கட் பண்ணிட்டேன்ல, மீதிய கண்ணாடியை பார்த்துல பேசுன. என்னையா இந்த அப்பங்காரன் சொல்லி இந்த அருணாச்சலம் இப்படி ஏமாத்தலாமா? धनि धा पा 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 धनि